குறிக்குதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி? தோழமை, தைரியம், போர் வீரம் உள்ளிட்டவைய குறிக்குதா இந்த கொடி? அலசி ஆராய்றாங்க வல்லுநர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிய அறிமுகம் செஞ்சு வைக்கிறதா தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்த நிலையில அந்த அறிமுக விழால தளபதி விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொடிய அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. இந்த கட்சியில சிவப்பு மஞ்சள் நிறங்கள் இருக்கு. இதுல நடுவுல மஞ்சள் நிறத்துல 2 பக்கமும் போர் யானைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. நடுவுல வாகைப்பூ பொறிக்கப்பட்டு அதை சுத்தியும் பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கொடிய தளபதி விஜய் அவர்கள் கொடி அறிமுக விழால அறிமுகப்படுத்தி வச்சு கொடியேற்றி வச்சிருக்காரு. வாகைப்பூ அப்படின்றது தமிழகத்துக்கே உரித்தான ஒரு பூ. அதை இவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வாகைப்பூ அப்படின்றது பண்டை கால மன்னர்கள் போர்ல வெற்றி அடைஞ்சா அதை சூடிட்டு வருவாங்க. வெற்றியினுடைய குறியீடாகவும் பார்க்கப்படுது. இதன் மூலமா இந்த கட்சி கொடி தமிழ் தேசியத்தை பேசும் விதமாக அமைந்திருக்கிறதா சிலர் பேசிட்டு வராங்க. இது தவிர இந்த கட்சி கொடி தைரியம், போர் வீரம், தோழமை உள்ளிட்ட இதை எல்லாத்தையும் உணர்த்தும் வகையில இருக்கு அப்படின்ற மாதிரியும் சிலர் பேசிட்டு வராங்க. ஆனா எதுக்காக கொடி இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, வரலாறு என்ன அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் கொள்கையை அறிமுகப்படுத்தக்கூடிய தினத்துல, குறிப்பா அடுத்து நடக்கக்கூடிய மாநாட்டுல சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. போர் யானைகள் வாகைப்பூவை குறிப்பிட்டதன் மூலமா போர்ல வெற்றி அடையக்கூடிய மன்னர் மாதிரி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பாதையை நோக்கி போகுது அப்படின்றத குறிக்கும் விதத்துல இந்த மாதிரி கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் கொடி தொடர்பான பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 65 நாள்ல டெலிவரியோட 1 லட்சம் சம்பாதிச்சு காமிச்சிடலாமா? டே 43 வெடிகால் நம்ம 4:24 தான் நம்ம ஆஃப் பண்ணிருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ டே 40 டோட்டல் நம்ம எவ்வளவு வச்சு சொல்லி பார்த்தலாமா? ஓகே, நம்ம டோட்டலா இன்சென்டிவ் சரி எல்லாம் சேர்த்து நம்ம 2129 ரூபா வந்துச்சு. அதுல நம்ம கைவிட்டு போதெல்லாம் மைனஸ் பண்ணல. அதுல 303 ரூபாய்க்கு, அதாவது நம்ம 3 லிட்டர் பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு 140 ரூபா செலவு பண்ணிட்டோம். 1686 ரூபாய் தான் நம்மளோட ப்ராஃபிட், டே 43 ப்ராஃபிட். ஓகே, இப்போ டே 1ல இருந்து டே 43 வரைக்கும் டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 66,394 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் 43 நாள்ல. இன்னும் நம்மளுக்கு 22 நாள் தான் இருக்கு. இன்னும் 33,606 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணோம். கண்டிப்பா ஏர்ன் பண்ணணும், நம்பிக்கை இருக்கு. 65 நாள்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சு இந்த இளைஞர் பாத்தீங்கன்னா சூப்பரா அதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காரு. 43 நாட்கள்ல கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டதா இவர் சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், ஆனா இவரு 17 மணி நேரம் அதுல வேலை செய்யறாரு. அதாவது 24 மணி நேரத்துல 17 மணி நேரம் ஃபுட் டெலிவரி பண்றாராம். அப்படி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40